ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கேசரி பாத் ஸ்வீட்டான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இப்போது 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த கடாயில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது நம்மளுக்கு நல்லா வரப்படணும். நல்லா இது வரப்படும். நம்ம இன்றைக்கி கேசரி பாத் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால நல்ல ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம இது பண்ணியிருக்கோம், இன்னொரு கேசரி பாத் போட்டிருக்கோம். ஜாகரி இது வெல்லத்தில் செஞ்சது, அது ரொம்ப அருமையாக வந்தது. ஸோ இதுவும் அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம சுகர் வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா வரப்படுது. ரவை நல்லா எல்லாமே கொஞ்சம் வரப்படணும். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா அப்படியே மலர்ந்து நல்லா கேசரி பாத்து நல்லா வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும், ஒரு மாதிரி மலர்ந்து வரும். அது பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இது நல்லா வரப்பட்டுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருக்கட்டும். நெய் நல்லா உருக்கட்டும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி போடலாம். முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா வரப்படணும். நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் செஞ்சுட்டுருக்கேன். இது முந்திரி இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகுறப்போ நம்ம இதில் இந்த ரைசின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா அது கூட ரோஸ்ட் ஆகிட்டோம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பாசியில காலை வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரியை வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும். யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுமோ பாருங்கள். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கணும். அப்புறமா நடுவில் ஆட் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு அந்த கேசரி பாத்து நல்லா இது வராது. பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம 1 கப் ஆஃப் இது எடுத்துருக்கோம் ரவை. இதில் நம்ம ஒரு 2.5 தண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்துட்டு லைட்டாக சூடானா போதும், நம்ம இதிலையே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு இது தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். 2.5 கப்பு நான் இப்போ போட போகிறேன். பாருங்க, 1 2 ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கலரு இதுக்கு இந்த சேஃப்ரன் கலர் கொஞ்சமாக லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கினாவே போதும். பாருங்கள், லைட்டாக ஒரு பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறோம் சேஃப்ரன் கலரு. அது ஒரே ஒரு சிட்டிக்கை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எது செஞ்சாலும் நம்ம ஸ்வீட்டு ஒரே ஒரு இது சால்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஒரு மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஒரு சிட்டிக்கை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போது நல்லா இது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம 1 கப்பு ரவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், 1 கப் ஆஃப் சுகர். நம்ம 1 கப் ரவை இந்த இதில் தான் எடுத்தோம். ஸோ இதுவே நம்ம பாருங்கள், இது ரவை ஃப்ரை பண்ணிட்டு இதுலேயே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதுலேயே என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் சுகரையும் ரெண்டும் ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி செஞ்சோம்னா அது நம்மளுக்கு அதில் லம்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. நல்லா க்ளீனாக ரெண்டுமே இந்த சர்க்கரை வந்துட்டு அதில் மெல்ட் ஆகி நல்லா கரெக்டாக நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும். இது வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இப்போ அப்படியே ரெடியாக கிடைக்குதுங்க.
இதில் நம்ம பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் செய்கிறோம். உங்களுக்கு வேறு எதனா எசன்ஸ் வேணும்னா கூட நம்மளுக்கு பைனாப்பிள் அந்த எசன்ஸ் எல்லாம் கிடைக்குது, இல்லை ஃப்ரூட்ஸுங்க கூட நம்ம கட் பண்ணி போடணுன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது வச்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்லா இது பாயில் ஆயிடுச்சு. இப்போது நான் இது ரவை வந்துட்டு இதில் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. ரவை கொட்டி இப்போ நான் ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். கைவிடாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். பாருங்கள் ஒரே ஒரு அதில் லம்ப் கூட வரல பாருங்கள். நம்ம இது மிக்ஸ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதில் எதனா லம்ப்ஸ் வருமா இல்லையான்னுட்டு. இப்போவே இது க்ளீனாக பாருங்கள், அப்படியே இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு அப்படியே குக்கானா போதும். பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இதாகிட்டு இருக்குது. அப்படியே மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே கேசரி பாத்துனா ஆயில் கொஞ்சம் நிறைய வேணும், அப்புறம் கீ கொஞ்சம் வேணும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் திக்கு இது ஆன உடனே நான் இப்போ அதில் கீ ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு ஸ்மெல்லு அந்த மனம் இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் இது அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ நான் அதை இப்போது ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போது நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கேன். அந்த ஸ்பூன் ஃபுல்லாக இப்போது நம்ம இது நெய் போட்டுக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் இது செஞ்சுருக்கேன் இல்லைங்களா கப்பில், அதனால் நம்மளுக்கு இந்த நெய் இது போதும். பாருங்கள் இதிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸும் அந்த ரைசின்ஸும் இதில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் இது ஒரு 2 செகண்ட்ஸு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் இது நல்லா அந்த திக்னஸ்ஸு வர நம்மளுக்கு அந்த கலரு எவ்வளோ நல்லா அதில் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே இப்போ ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது நல்லா மலர்ந்து நம்மளுக்கு நல்லா வந்துடும். 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம். இப்போ எடுத்தோம். வாவ் எவ்வளோ நல்லா டெக்ஸ்டர் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா அந்த கலர்ஸு அந்த இது நல்லா அது மலர்ந்து இருக்குது. அந்த ரவை இது போட்டு நம்ம செஞ்சது இதாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இது சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் கேசரி பாத்து எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி நான் ஜாகரி வெல்லம் வச்சு கூட செஞ்சுருக்கிறேன். அது லிங்க்கில் போய் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் எ ஸ்வீட் டே.